நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். விளக்கம். ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் மீனவர்கள் வேலை நிறுத்தம். மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு கண்டனம். காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை காவலர்கள் அதிரடி சோதனை. பிரபல ரவுடியிடம் இருந்து செல்போன்கள் சிக்கியது. தைப்பூச திருவிழா. புதுச்சேரியில் உள்ள முருகன் கோவில்களில் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் பக்தர்கள் பரவசம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை காவலர்கள் நடத்திய அதிரடி சோதனையில் பிரபல ரவுடியிடம் இருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மோர்டன் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளி பெருமாள் ஆகியோர் ஏனம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் வழக்கு ஒன்றிற்காக புதுச்சேரி நீதிமன்றத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி கொண்டுவரப்பட்ட மணிகண்டன் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் மோர்டன் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிறைச்சாலையில் செல்போன் பயன்படுத்துகின்றனர் என சிறைத்துறை அதிகாரிகளுக்கு வந்த புகாரை அடுத்து போலீசார் சோதனை மேற்கொண்ட போது கேமரா செல்போன் ஒன்றை மோர்டன் மணிகண்டனிடம் இருந்து சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து காலாப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தம். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 2 பேர் மீது கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதில் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் குண்டுபட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவரை மீட்டு உரிய உயர் சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் அரசு தரப்பில் எடுக்காத நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவர் கிராமங்களை சேர்ந்த மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்த இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தின் முடிவை அடுத்து இன்றிலிருந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து மீனவர்களை சிறைப்பிடிப்பதும் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதுமாக இலங்கை அரசு செய்து வருவதையும் ஓட்டுநர்களுக்கு 9 ஆண்டுகள் சிறை, மீன்பிடி படகுகளுக்கு ரூபாய் 40 லட்சம் அபராதம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் இலங்கை அரசிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்ட வேண்டும் எனவும் இல்லையென்றால் போராட்டம் கடுமையாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி காங்கிரஸ் மாநில தலைவருடன் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த உள்ளோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாதது வருத்தம் அளிக்கிறது என்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் போக்கே இந்த தோல்விக்கு காரணம் என்று தெரிவித்தார்.
மேலும் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி சிறைப்பிடிப்பது தொடர் கதையாகி வருகின்றது. ஆனால் மத்திய அரசு இது குறித்து கவலைப்படுவதில்லை. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டி நானும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியும் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இவ்விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளோம் என்று கூறிய அவர், இந்த விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவர்களை உதாசீனப்படுத்துகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் நேற்று புதுச்சேரிக்கு வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய அரசு புதுச்சேரிக்கு அதிகப்படி நிதி ஒதுக்கி உள்ளது என புதுச்சேரி பற்றி எந்த விவரமும் தெரியாமல் அதிகாரிகள் எழுதி கொடுத்து வைத்து பேட்டி அளித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் புதுச்சேரி வந்தபோது புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என சொன்னார். ஆனால் புதுச்சேரிக்கு எதுவும் செய்யவில்லை. புதுச்சேரியை மோடி அரசு முற்றிலுமாக புறக்கணிக்கிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசு போதுமான நிதி கொடுத்துள்ளதாக சொல்லியுள்ளார். ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நிதி பற்றாக்குறையில் தவிப்பதாக சொல்கிறார். மத்திய இணையமைச்சரின் பேச்சு புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பது போல பேசியுள்ளார். அவரின் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தெரிவித்தார். கடலோர மீனவர்கள், அது தமிழ்நாடாக இருந்தாலும் புதுச்சேரி மாநிலமாக இருந்தாலும், இந்த மத்தியிலே உள்ள மோடி அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்லுகிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செல்லுகிறார், இலங்கையினுடைய அதிபர் இங்கே வருகிறார். ஆனால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாங்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மீனவ குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல், அந்த விசைப்படகுகளை திரும்ப பெறுவதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களும் நானும் கடிதம் எழுதியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாளை தினம் டெல்லிக்கு சென்று வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து, ஜெய்சங்கர் அவர்களை நானும் திரு வைத்திலிங்கம் அவர்களும் சந்தித்து, நம்முடைய மீனவர்கள் அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் இலங்கையில் வந்தது, அது 24ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கு நம்முடைய இந்திய தூதரகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். புதுச்சேரி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாள் அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் அவர்களின் நினைவு நாளையொட்டி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் வெங்கடசுப்பா ரெட்டி சாலையில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கரன், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு திமுக சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சம்பத், அனிபால் கன்னடி, செந்தில்குமார், நந்தா சரவணன் மாலை அணிவித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மற்றும் பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பொதுநல அமைப்புகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டம் நாளை தொடங்குவதை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் சட்டமன்ற வளாகம் முழுவதும் தூய்மை பணியில் மேற்கொண்டனர். சட்டப்பேரவையில் 15வது கூட்டத்தொடரில் சட்டமன்ற கூட்டம் நாளை தொடங்குவதை முன்னிட்டு புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சட்டப்பேரவை அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அமரும் கூடம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் உள்ளிட்டவைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மடுகரையில் உள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனுறை மரகாளீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனுறை மரகாளீஸ்வரர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் மரகதவள்ளி மரகாளீஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது.
முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, அக்னி காரியம், பூநூல் போடுதல், வரிசை தட்டு சமர்ப்பித்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது. சிவன், பார்வதி மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், சோமஸ்கந்தர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி குடும்பத்தினர் செய்திருந்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருக்கல்யாண உற்சவத்தை மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதி மக்கள் கண்டுகளித்தனர். தொடர்ந்து வீணை ஆசிரியர் அய்யனாரப்பன் மற்றும் மிருதங்க ஆசிரியர் பிரசன்னா முன்னிலையில் மதுமிதாவின் வீணை வாசிப்போடு கூடிய பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. நோனாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் வேலையை சபாநாயகர் ஏமலம் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் நோனாங்குப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சம்போடை குளம் வாய்க்காலை ரூபாய் 4,80,000 திட்ட மதிப்பீட்டில் 1,488 மனித வேலை நாட்களை கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தண்ணீர் தொட்டி வாய்க்காலை ரூபாய் 3,24,000 திட்ட மதிப்பீட்டில் 999 மனித வேலை நாட்களை கொண்டு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள் சங்கர் கனகராஜ் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கரியமாணிக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரியமாணிக்கம் வெங்கடசுப்ப ரெட்டியார் நகரில் புதிதாக எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, தனபூஜை, கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று யோக விநாயகர் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மூலவர், யோக விநாயகர், குரு தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன் உள்ளிட்ட உட்புற சன்னதிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, லட்சுமிகாந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூரில் எழில் நகரில் முப்பெரும் விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று சிறப்பித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஜிஎன் பாளையம் கிராமத்திற்கு உட்பட்ட எழில் நகர் பொதுநல சங்கம் சார்பில் நகருக்கு சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு பாராட்டு விழா, குடியரசு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் என முப்பெரும் விழா எழில் நகர் 4வது குறுக்கு தெருவில் நடைபெற்றது. சங்க தலைவர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் ராமசாமி வரவேற்று பேசினார். சங்க நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், ராமஜெயம், இமானுவேல், சுப்பிரமணியன், பாலசுந்தர், ஆறுமுகம், சந்திரசேகர், சிவபிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். தொடர்ந்து நகருக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த எதிர்க்கட்சி தலைவருக்கு எழில்நகர் பேரவை சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த முப்பெரும் விழாவில் மோசஸ், குமரன், சிவராமன், பீட்டர், ஜீவானந்தம், பழமலை, மணிகண்டன், விஜயரங்கம், லட்சுமி, நரசிம்மன், சிந்தனன், பூங்காவனம், தேவி, சுஜாதா, பிரபாவதி, ஜெயா, உமா, சாந்தி, சரளா, அனுசுயா, ஜோசப் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், ஹனீப்,
வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தோமுச தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், அக்பர், மிலிட்ரி முருகன், ஏழுமலை, சுரேஷ், முருகன், நாகராஜ், கோதண்டம், அன்பு, கோபி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நிரவி அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சபையில் தைப்பூச பெருவிழா. சன்மார்க்க அன்பர்கள் திரளாக பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் பொது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருமுடக்குழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் இன்று தைப்பூசத்தை ஒட்டி ஜோதி தரிசனத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்கம் சார்பில் 7 திரை நீக்கி மகா ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை மற்றும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருட்பிரகாச வள்ளலார் சமரச சன்மார்க்க சங்க ஸ்தாபகர் மாரியப்பன் குடும்பத்தினர் ராமலிங்கம், செல்வராஜ், ராஜசேகரன், மனோகரன் குடும்பத்தினர் குமார், மாறன் மற்றும் குமரவேலு, மோகன், ரங்கநாதன், முருகபாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு 7 துறை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்தனர். கோபாலன் கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமையன்று முகூர்த்த கால் அமைத்தல் நிகழ்ச்சியும், சனிக்கிழமையன்று யாகசாலை முதற்காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் யாகசாலை பூஜைகளான கும்ப அலங்காரம், சக்தி ஒடுக்கம், யாகசாலை பிரவேசம், முதல் கால வேள்வி தொடுக்கம், கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ திருக்காமேஸ்வரர், ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவகோள் மூர்த்திகளுக்கு செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிராம கௌரவ தலைவரான கார்த்திகேயன் தலைமையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர், லேண்டர் டெவலப்பர், நிலத்தரகர்கள் நலசங்க அகில இந்திய தலைவர் கண்ணன் ஈஸ்வரன் அடிகளார், வாம தேவ சிவ குமாரசுவாமி தேசிகம் பரமாச்சாரியார்கள் சுவாமிகள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் தணிக்கைவேல், வீரவேல், வீரப்பன் மற்றும் விழா குழுவினர்கள் மற்றும் கோபாலன் கடைப்பேட் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடந்த மாதம் ஜனவரி 25 முதல் 29 வரையிலான தேதிகளில் டெல்லியில் பிரதம மந்திரியின் அசாத்தியமிக்க மாணவர்களை கண்டறியும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத வகையிருத்தல், எவ்வாறு தேர்வுகளை எதிர்கொள்வது, ஒழுக்கத்தில் கல்வி போன்ற உந்துதல் ஊட்டும் வகையிலான அறிவுரைகளை வழங்குவார்கள். இம்முகாமில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி ரித்திகா என்ற மாணவி கலந்து கொண்டார்கள். மேலும் இன்று முகாமில் மாண்புமிகு பாரத பிரதமர் உயர் நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களிடம் உரையாடிய காட்சிகள் தொகுப்பாக நாடு முழுவதும் தொலைக்காட்சி மூலம் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காணொலி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒளிபரப்பப்பட்ட முகாமினை காட்சிகளை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாவுராவ் IAS அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுடன் பார்வையிட்டார். மேலும் அப்பள்ளி மாணவிகள் பாரத பிரதமர் அவர்களின் அறிவுரைகளை கேட்டறிந்தனர். பாரத பிரதமர் அவர்கள் ஹிந்தி மொழியில் உரையாடியதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் எளிதாக புரியும் வகையில் மொழிபெயர்ப்பு செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மாணவர்கள் சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களின் சந்தேகங்களை விளக்கி பேசினார். மேலும் தேர்வுகளுக்கு அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், தங்களுக்கு தாங்களே வாரத்திற்கு ஒருமுறை படித்தவற்றை சுய சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற மேற்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்களுக்கு செல்லாமல் தாங்களே படித்துக் கொள்ளலாம், எழுதப்போகும் தேர்வின் முந்தைய வினாத்தாள்களை கண்டறிந்து அதை வைத்து படித்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். முத்துப்பிள்ளைபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு, முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில், அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த சனிக்கிழமை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள், விசேஷ மங்கள ஹோமங்கள், பூர்ணகூதி, தீபார்த்தனை, கலச புறப்பாடு, இதனைத் தொடர்ந்து புதிய ராஜகோபுரம் அமைத்த விமான மகா கும்பாபிஷேகமும், ஸ்ரீ கணபதி முதலான பரிவார தேவாத கும்பாபிஷேகமும், மூலவர் அருள் தரும் அன்னை ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மனுக்கு மங்கள மகா கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் பாஜக மாநில செயலாளர் சரவணன், அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் நிதி உதவி வழங்கினர். காரைக்கால் மாவட்ட வட்டார வளர்ச்சித்துறை மூலம் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாவுராவ் IAS அவர்கள் பொன்பேட்டி மற்றும் கும்பகாரம் கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன், நிர்வாகம் அவர்களும் உடனிருந்தார்கள். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் தொழிலாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழிலாளர்களின் கோரிக்கைகளான 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாளும் வேலை வைக்க வேண்டும், சம்பளத்தை சரியாக வழங்க வேண்டும், நெற்களம் மற்றும் சாலை விதிகள் அமைத்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அதற்கு கூடிய விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் சரி செய்து தரப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் பதிவேடுகள் பார்வையிட்டார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாளை முன்னிட்டு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழிகாட்டி தலைவர்களில் ஒருவரான சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் நித்யானந்தன், பொதுச் செயலாளர் ராஜன், செயலாளர் ரவிக்குமார், துணை செயலாளர்கள் இளங்கோவன், ராதாகிருஷ்ணன், தமிழ்வேந்தன், முருகன், தனஞ்சயன், தொகுதி பொறுப்பாளர்கள் காலாப்பட்டு குமார், லாஸ்பேட்டை மகேந்திரன், உப்பளம் செல்வம், ராஜ்பவன், சுப்ராயிலு, நெல்லித்தோப்பு தில்லிபாபு, கோமதி, சுலோச்சனா, கவிதா, கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தைப்பூசத்தையொட்டி புதுச்சேரி பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரில் அமைந்துள்ள ஓம் பாலமுருகன் ஆலயத்தின் 38ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா திங்களன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கணபதி ஹோமம், காயத்ரி ஹோமம், லட்சுமி ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று பால்காவடி மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அருகில் உள்ள தேசமுத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடங்களை சுமந்து சென்று முருகருக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிதி உதவியுடன் சீரமைக்கப்பட்ட புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள செயற்கை நீர்வீழ்ச்சியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஜப்பானிய பூங்கா என்று அழைக்கப்படும் செயற்கை நீர்வீழ்ச்சி கடந்த 6 ஆண்டுகளுக்கு செயல்படாமல் இருந்தது. இதனை புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஆய்வு செய்து இதனை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் CSR நிதி உதவியுடன் இந்த நீர்வீழ்ச்சி சீரமைக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது.
சீரமைக்கப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாகு, உதவி பொது மேலாளர் எபினேசர் சோபியா மற்றும் ஐஓபி வங்கியின் ஊழியர்கள், நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புனரமைக்கப்பட்ட செயற்கை நீர்வீழ்ச்சி முன்பு ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னுமுத்து மாரியம்மன் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்என்ஆர் பேரவை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ரூபாய் 2 லட்சம் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக ஆலய நிர்வாகியிடம் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடிய நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜகவினர். தலைநகர் டெல்லியில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை முடிந்து 40 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதி தலைவர் சக்திவேல் தலைமையில் கரியமாணிக்கம் சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மாஞ்சாலை அருள்மிகு ஸ்ரீ வீரமகா காளி அம்மன் ஆலய கருவறை நுழைவு வாயில் பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பாஞ்சாலை வீதியில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரமகா காளியம்மன் ஆலய கருங்கல் கட்டுமான திருப்பணியை முன்னிட்டு கருவறை நுழைவு வாயில் பிரதிஷ்டை விழா காலை நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தில் கலச ஸ்தாபனம் செய்து புதிதாக உருவாக்கப்பட்ட கருங்கல்லாலான படிகால்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் செய்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு புதிய வடிகால்கள் நிறுவப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு கௌரவ தலைவர் அசோக்ராஜ், தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் ராமமூர்த்தி, பொருளாளர் பாலு, நிர்வாக குழு தலைவர் பாலபாஸ்கரன், தனி அதிகாரி அமுலு என்கிற கமலஜோதி மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மேலும் விழாவில் திமுக கலை இலக்கிய மாநில அமைப்பாளர் சிவசங்கரன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் நிர்வாகி சண்முகம், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், திமுக சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தைப்பூசத்தை ஒட்டி காரைக்கால் முருக பக்தர்கள் சிங்காரவேலன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முருக பக்தர்கள் தைப்பூசத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தின் அண்டை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றான சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். தைப்பூசத்தை ஒட்டி முதல் முறையாக சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு காரைக்கால் முருக பக்தர்கள் சார்பில் பாத யாத்திரையாக செல்ல முடிவெடுக்கப்பட்டு இன்று காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து 200க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர். பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்களை காரைக்கால் மாவட்ட முருக பக்தர்கள் சங்கத்தினர் சார்பு அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர். இதில் இந்து முன்னணியினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் அரோகரா கோஷத்துடன் பாத யாத்திரையாக சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு சென்றனர். புதுவை மாநில கராத்தே சங்கம் மற்றும் சிக்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளி இணைந்து ஒரு நாள் சிறப்பு கராத்தே பயிற்சி முகாமை காலாப்பட்டியில் உள்ள தவமணி திருமண நிலையத்தில் நடத்தியது. பயிற்சி முகாமிற்கு சீனியர் கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் செல்வம் தலைமை தாங்கி பயிற்சி அளித்தார். இதில் ஏராளமான காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். நவீன கட்டா மற்றும் சியாய் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கராத்தே பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சி பெற்ற கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு அகில இந்திய கராத்தே சங்க தலைவர் கராத்தே வல்லவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் பெல்ட் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். காரைக்காலில் மீனவர்கள் வேலை நிறுத்தம்.
மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு கண்டனம். காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை காவலர்கள் அதிரடி சோதனை. பிரபல ரவுடியிடம் இருந்து செல்போன்கள் சிக்கியது. தைப்பூச திருவிழா. புதுச்சேரியில் உள்ள முருகன் கோவில்களில் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் பக்தர்கள் பரவசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.